பொதுவா நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி, ஜோதிடம் உண்மையா? இத நம்பலாமா? இல்ல ஜோதிடம் பார்க்காம ஒரு விஷயத்த செய்யறதுனால நமக்கு என்ன நன்மை? இல்ல என்ன கெடுபலன் வந்துரும் அப்படின்னு கேக்குறாங்க. பொதுவா ஜோதிடம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அதை நம்ம பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். பொதுவாவே நம்ம கிரகங்களின் அடிப்படையில தான் ஜோதிடம் பார்க்கணும். ஒரு கிரகம் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் ஆட்டிருக்குதோ அதன் மாதிரிதான் உடைய வாழ்க்கை பாதை போகும். அததான் நம்ம விதின்னு சொல்றோம். அந்த விதியின் அடிப்படையில தான் ஒருத்தருடைய வாழ்க்கை நகருது அப்படிங்கிறதா ஜோதிடனுடைய மூல அடிப்படை கருத்து. இப்ப ஒருத்தர் ஜோதிடமே பார்க்காம ஒரு விஷயத்த செய்யறான்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு அடுத்து என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதே தெரியாது. எப்படி ப்ரிப்பேர் ஆயிக்கணும் கூட தெரியாது. இப்ப வானிலை அறிக்கை சொல்றாங்க, நமக்கு டெய்லி பார்க்கணும் இல்லையா? இந்த மழை வரப்போகுது, புயல் வரப்போகுது, இந்த அவங்க சொல்ற விஷயத்த ஏதாவது நம்மளால மாற்ற முடியுமா? எதுவுமே மாற்ற முடியாது. மழையை தடுத்து நிப்பாட்டிடுறோமா? இல்ல புயலை வேணாம்னு சொல்லி நிப்பாட்டிடுறோமா? கிடையாது. ஆனா அது வரப்போகுதுன்னா அதுக்கு என்ன விஷயங்கள் நம்ம பண்ணிக்கலாம், என்ன ப்ரிப்பேரா இருந்துக்கலாங்கிறது தான் நம்ம செய்ய முடியும். ஜோதிடத்துல இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கேட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கணும். ஒரு பினான்சியல் ஸ்ட்ரகிள் வரப்போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய முதலீடுகளை அதிகப்படுத்தியோ இல்ல செலவுகளை கம்மி பண்ணியோ செஞ்சுக்கலாம். இதுக்கு தாங்க ஜோதிடம் இது உபயோகமாகுது. இதை புரியாம நம்ம ஜோதிடம் பாக்குறதே வேஸ்ட், ஜோதிடத்துல ஒண்ணும் இல்ல, பொய் சொல்றாங்க அப்படின்றது, ஜோதிடத்தின் மேல குற்றம் சொல்றது ரொம்ப ரொம்ப தவறானது. நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஜோதிடரை டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா அவருக்கு வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார்.